வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நளினி. செயற்கை நுண்ணறிவின் உலக பயணத்தில் இந்தியாவின் பங்கு மிக பெரியதாக இருக்கும் என்றும் மனிதர்களை மையமாக கொண்ட செயற்கை நுண்ணறிவை கட்டியமைப்பதில் இந்தியா AI இம்பாக்ட் மாநாடு அதிமுக்கிய பங்களிக்கும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் உள்ள ஊடான் யாத்ரி கஃபே மற்றும் பிற வசதிகளை மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு, இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹல், தகவல் ஒலிபரப்பு துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் இணைந்து இன்று தொடங்கி வைக்க உள்ளனர். ஸ்வீடன் துணை பிரதமர் திரு எப்பா புஷ், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் புதுடெல்லியில் நேற்று சந்தித்து பேசினர். இந்த சந்திப்பின் போது பசுமை தொழில்நுட்பம், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் ஒத்துழைப்பு வலுப்படுத்துவதற்கும் இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்த கூட்டமைப்பின் கீழ் ஈடுபாட்டை மேம்படுத்துவதற்கும் இரு நாடுகளும் தங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தின. AI இம்பாக்ட் மாநாட்டில் நேற்று வெளியிடப்பட்ட சர்வம் AI மற்றும் பாரத் ஜன் AI மாடல்களை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பாராட்டியுள்ளார். இந்தியாவின் AI தொழில்நுட்பம் உலகிற்கே உதவ தயார் நிலைக்கு உயர்ந்து விட்டதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார். ICC T20 கிரிக்கெட் உலகக்கோப்பையில் குரூப் B பிரிவின் கடைசி போட்டியில் இலங்கை பல்லேகேலே சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இன்று இரவு 7 மணிக்கு நடைபெற உள்ள ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா ஓமனை எதிர்கொள்கிறது. முன்னதாக நேற்று சென்னையில் நடைபெற்ற குரூப் D போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி கனடாவை 82 ரன் வித்தியாசத்தில் தோற்கடித்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.